ப்ரோ நான் ஒரு கோர்ஸ் போகலாம் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது இன்ஸ்டியூட் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, அது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும், அந்த இன்ஸ்டியூட் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குமா இருக்காதா, அதெல்லாம் எப்படி வந்து பார்க்குறது, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு கோர்ஸ்க்கான இன்ஸ்டியூட் எப்படி சூஸ் பண்ணுறது, ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்லேருந்து எல்லாம் லேர்ன் பண்ண முடியுமா முடியாதா, அப்படியே லேர்ன் பண்ணாலும் அதை வச்சு நீங்கள் பிளேஸ் ஆக முடியுமா முடியாதா, அதெல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்லி ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணுறதுக்கான ரோட் மேப்பாக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ இந்த வரையும் பாருங்கள். கண்டிப்பாக லெட் டு நோ ஹவு டு சூஸ் அன் இன்ஸ்டியூட். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தொண்டையில் கொஞ்சம் கிச்சு ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோ ஜஸ்ட் 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், ஃபிக்ஸ் யுவர் லேர்னிங் கோல்ஸ். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வரும்னே தெரியாமல் ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு பிளேஸ் ஆகணும், ஐடிக்குள்ளே போகணும், ஏதோ ஒன்று நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களால் சஸ்டெயின் பண்ணி பிளேஸ் ஆகி ஜாப் போகிறது ரொம்பவே கஷ்டம். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு 5-6 மந்த்ஸ் முன்னாடி சப்ஸ்கிரைபர் ஒருத்தரே வந்து என்கிட்ட இந்த மாதிரி வந்து UXI கோர்ஸ் எடுக்கிற ப்ரோன்னு சொன்னார். நான் ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதே மாதிரி யூடியூப் நிறையா பார்க்குறேன், அது வந்து ஃபீல்டு வந்து கோடிங்கே இல்லாமல் இருக்கும் போல், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். நான் அப்போவே அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ இங்கே பாருங்கள், இந்த ஃபீல்டு வந்து க்ரியேட்டிவ் ஃபீல்டு, இதுக்குன்னு செப்பரேட் இது வேணும், அப்படி இந்த ஃபீல்டோட டீப் ரிசர்ச் இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். பட் அதை மீறியுமே வந்து மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணி வெறும் 1 மாதத்துலேயே வந்து எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னார். அப்புறம் நான் வேறு எதாவது பண்ணலான்ட்டு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டார். அவருக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, அவர் என்ன லேர்ன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அவரே ஃபிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஜஸ்ட் போய் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணி அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு பிளேஸ் ஆகலாம்னு சொல்ல போயிருக்கு. அப்படி பட் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த ஃபீல்டில் வந்து ரிசர்ச் இருக்குது, டிசைன் இருக்குது, இது வந்து நார்மல் டிசைனிங் கிடையாது, கோடிங் இல்லைனாலும் இது நிறையா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த ஃபீல்டு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அந்த மாதிரி நீங்களும் ஆயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, எது லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது என்ன வேணால் இருக்கலாம், கோடிங்காக இருக்கலாம், UX டிசைனாக இருக்கலாம், கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், என்ன ஃபீல்டாக வேணால் இருக்கலாம். பட் நீங்கள் தான் வந்து அதில் எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக பார்க்கணும். அது எப்படி ப்ரோ பார்க்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஹவு டு சூஸ் யுவர் கரியர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்கள் கரியர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதோட வே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் கோர்ஸ் போகிறக்கான ஃபீல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ லெட்ஸே வந்து நான் வந்து இப்போ UX டிசைன் ஃபீல்டு வந்து உள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த UX ஃபீல்டுக்கான ரிசர்ச் பண்ணுவேன். எப்படி ஒர்க் இருக்கும், என்ன மாதிரிலாம் கற்றுக்கணும், எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கணும், அதில் கோடிங் வருமா வராதா, கோடிங் வரலான்னா ரிசர்ச் ஃபேஸில் என்னென்ன இருக்கும், டிசைனில் என்னெல்லாம் இருக்கும், டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு போயிட்டு இன்டர்நெட்டில் போய் போட்டிங்கனாவே நிறையா வரும். அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்னு முன்னாடியே பார்த்துட்டு பேசிக் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே நோட்ஸாக எடுத்து போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு செல்ஃபாக லேர்ன் பண்ணுறீங்களோ இன்ஸ்டியூட் போகிறீங்களோ அது வந்து செகண்டரி சப்டியோ. இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டியூட் பற்றி பேசுகிறதுனால நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டியூட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்பர் 2, டோன்ட் ரிலை ஆன் சிங்கிள் இன்ஸ்டியூட். ஓகே, இப்போ நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸ் பண்ணதும் நேராக போய்ட்டு ஜஸ்ட் போட்டு டாப்பில் என்ன வருதோ அது ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் சூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக உட்காந்து ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சில் வந்து எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்கோ எல்லா இன்ஸ்டியூட்டும் ரிஸ்டோன் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட் A, இன்ஸ்டியூட் B, இன்ஸ்டியூட் Cன்னு வந்து இன்ஸ்டியூட் Z வரைக்கும் இருந்தாலும் சரி, எல்லாமே டாப் டு பாட்டம் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து முன்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்கள் ஃபீல்டில் வந்து என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன மாதிரிலாம் போகணும், என்ன சிலபஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க எல்லாமே வந்து எந்த இன்ஸ்டியூட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்க்குறதுலேயே வந்து A to Z இருக்குது இல்லையா, அதில் வந்து மேக்ஸிமம் பாதிக்கு மேலே கல்வி. ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட 40% to 50% இன்ஸ்டியூட்ஸும் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டியூட் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ் பாருங்கள். ஜஸ்ட்டு போய்ட்டு கூகுள் ரேட்டிங்ஸோ இல்லை ஏதோ ரேட்டிங்ஸ் போய் பார்த்துட்டு அந்த ரேட்டிங்ஸில் வந்து எவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது, எவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இன்கேஸ் வந்து பாசிட்டிவ்ஸ் 80%, 70% மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நெகட்டிவ் தான் வந்து 80%, 70% இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுருங்க. நீங்கள் முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 50 இன்ஸ்டியூட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் கையில் வந்து 10 or 15 இருக்கும் இல்லையா, அந்த 10-15 மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை பற்றின ரிசர்ச் வந்து ப்ராப்பராக போடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆஃப்லைன் போகிறீங்களா இல்லை ஆன்லைன் போகிறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஆன்லைன் செட் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து ஆஃப்லைன் செட் ஆகும். அதை வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஆஃப்லைன் போகணும்னு நினச்சி நீங்கள் எடுத்து வச்சிருக்க இன்ஸ்டியூட்டில் எல்லாமே வந்து ஆன்லைன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்ச எல்லாமே வேஸ்ட் தானே இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணி வைங்க. தென் நம்பர் 3, டூ ரிசர்ச் ஆன் த சூசன் இன்ஸ்டியூட்ஸ். இப்போ வந்து உங்கள்கிட்ட 10 இன்ஸ்டியூட்டோ 15 இன்ஸ்டியூட்டோ இருக்கும் இல்லையா, அந்த இன்ஸ்டியூட்ஸோட ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு போயிட்டு இன்டர்நெட்டில் போயிட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் போயிட்டுருக்கு, எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, இது எல்லாமே ஃபுல்லாக தரவாக ரிசர்ச் பண்ணுங்கள்.
தென் முன்னாடி இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க ப்ளஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களோட கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் லிங்க்டின் போங்க. இப்போ லெட்ஸே வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் ஏன்னு சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுப்போம். அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் எடுத்து அப்படியே போயிட்டு லிங்க்டின்ல போடுங்க. அதை எடுத்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் ப்ளஸ் படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல்ஸும் அப்படியே ஷோ ஆகும். அதில் போயிட்டு அவங்ககிட்ட கனெக்ட் கொடுத்து எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் போயிட்டு கேளுங்க. இந்த மாதிரி நாங்கள் போய் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன், எனக்கு கோர்ஸ் எப்படி இருந்துச்சு, இன்ஸ்டியூட் எப்படிலாம் சொல்லி தந்தாங்க, சிலபஸ்லாம் கவர் பண்ணாங்களா, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டாப் டு பாட்டம் கேளுங்க. அப்படி கேட்டிங்க அப்படின்னாவே அவனோட ரிவ்யூ வந்து எக்ஸாக்டாக அவங்களுக்கு கிடச்சிரும். இன்னொரு வே என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு கண்டிப்பாக ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காட் பிளேஸ் ஃப்ரம் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் போட்டுட்டு அந்த செக்ஷனில் வந்து அவங்க படித்த ஸ்டூடெண்ட்ஸோட லிங்க்டின் ஐடி எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் போய்ட்டும் லிங்க்டின் கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட டேரெக்டாக போய் பேசி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கான பேசிக் ரிசர்ச் வந்து அந்த இன்ஸ்டியூட் பற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருந்து பாசிட்டிவான சைடு வந்துச்சுன்னா அந்த இன்ஸ்டியூட்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி வைங்க. இல்லை மோஸ்ட்லி நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. தென் எவால்வ் வித் த ஃபேக்கல்ட்டி. மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே படித்த ஸ்டூடெண்ட்டே வந்து அப்படியே எடுத்து டீச்சராக போட்டுட்டு அவங்களே ஒரு மென்டர் மாதிரி ஆக்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அது மட்டும்தான் இங்கே கிடைக்கும் இல்லையா. அப்படி அவங்க கற்றுக்கிட்டது வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே ஃபைன். பட் அப்படி இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்டதே வந்து ஹாஃப் பேக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஹாஃப் பேக் அப்படியே உங்களுக்கும் வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்பர் லேர்னிங் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபேக்கல்ட்டி போய் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கும் அதே லிங்க்டின் ஸ்டெப் தான். லிங்க்டின் போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்டோட பேர் கொடுத்தீங்க அப்படின்னா டீம்பில் அந்த ஒர்க் பண்ணுற எல்லாரோட ப்ரொஃபைலும் வரும். அந்த ப்ரொஃபைல் போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து யாரெல்லாம் டியூட்டராக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து டீச்சராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அவங்க ஐடிக்குள்ளே போயிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக தெரியுதான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எஜுகேஷனில் அந்த இன்ஸ்டியூட் நேம் போட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸில் அதே இன்ஸ்டியூட்லேயே வந்து மென்டரோ டியூட்டரோ போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே படிச்சுட்டு அப்படியே டீச்சராக இருக்கான்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வந்து டியூட்டராக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கும், ப்ளஸ் அது எப்படி சொல்லிக் கொடுக்கலாங்கிற ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ இதை வந்து மெயினாக நீங்கள் பார்க்கணும். தென் சிலபஸ். இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ரிசர்ச் பண்ண எல்லா லிஸ்ட்டுமே வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வச்சிருக்க சிலபஸ்லேருந்து இவங்ககிட்ட இருக்கிறதுல அடிஷ்னலாக வேறு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வச்சிருக்க சிலபஸ்லேருந்து நிறைய குறையுது அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் இட். அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட் வந்து டேரெக்டாக அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கோர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட சிலபஸ் என்ன, அது என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்க, என்ன மாதிரி கோர்ஸ் போக போகுது, ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுலேயே மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்க இன்ஸ்டியூட்டில் இல்லை அப்படின்னா டேரெக்டாக அவங்களுக்கு என்கொயரி பண்ணுங்கள். அவங்க வெப்சைட்லேயே போயிட்டு டேரெக்ட் என்கொயரி சம்திங் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே கால் பேக் சொல்லுவாங்க. அப்படி அவங்க கால் பேக் பண்ணதான் அவங்க உட்கார வச்சு ஃபுல்லாக பேசுங்க. எவ்வளோ நேரம் பேசுகிறதா பேசிக்கிட்டு அவங்க என்ன சிலபஸ்லாம் கொடுக்குறாங்க, எப்படிலாம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரிலாம் போகும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து 3 or 4 இன்ஸ்டியூட் தான் மேக்ஸிமம் இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து காஸ்ட் வைஸ் எது வந்து கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது சிலபஸில் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ப்ராப்பராக இருக்குது. அந்த 4 இன்ஸ்டியூட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து 50,000 சார்ஜ் பண்ணுறாங்க, இன்னொரு இன்ஸ்டியூட்டில் 70,000 சார்ஜ் பண்ணுறாங்க, இன்னொரு இன்ஸ்டியூட்டில் 1 lakh சார்ஜ் பண்ணுறாங்க, இன்னொரு இன்ஸ்டியூட்டில் அதே கோர்ஸை வந்து அதே சிலபஸோட எல்லாமே ப்ராப்பராக அதே மாதிரியே பட் 40K தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 40K மேக்ஸிமம் சூஸ் பண்ணுங்கள். இது எந்த ஸ்டேட்டில் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் அந்த 4மே ப்ராப்பராக எல்லாமே ஒன்று தான். அங்கே இருக்கிற டியூட்டர் எல்லாமே வந்து ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் டியூட்டர் தான். எல்லாமே எக்ஸாக்டாக இருந்து ப்ரைஸ் மட்டும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த கோர்ஸ் வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் டெமோ கிளாஸஸ். இன்ஸ்டியூட்டில் வந்து எப்படி கோர்ஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்ஸ்டியூட் இருந்துச்சு அப்படின்னா அது ஈவன் மோர் பெட்டர். நீங்கள் அதில் போயிட்டு கோர்ஸ் எப்படி போகுது, இப்படிலாம் டீச்சிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுலேயே Q&Aவும் இருக்கும். அதுலேயும் நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெமோ கிளாஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இதெல்லாம் தாண்டி தான் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். இது ஏன் கடைசியாக வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. என்னதான் வந்து எல்லா இன்ஸ்டியூட்டும் 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி, 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் சொன்னாலும் இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு 90 days 180 days கோர்ஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த கோர்ஸ் டியூரேஷனில் எல்லாருமே ப்ராப்பராக ஃபுல் எஃபர்ட் போட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த 6 மாதமோ 3 மாதமோ ப்ராப்பராக டெடிகேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால கண்டிப்பாக ப்ளேஸ் ஆக முடியும். அப்படி இல்லாமல் 6 month கோர்ஸில் 3 months 4 months வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் ப்ளேஸ் ஆக வாய்ப்பே இல்லை. பட் அதனால் நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகவே முடியாதுன்னு சொல்லலை. பட் அந்த ப்ளேஸ் ஆகிறது வந்து கம்ப்ளீட்லி உங்கள் கையில் மட்டும் தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் கேரண்டி இல்லை பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அந்த ஒரு வேர்டுக்காக மட்டும் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் போய் லேர்ன் பண்ணிப்பீங்க, நீங்கள் போய் கற்றுக்கு நீங்கள் போய் ப்ளேஸ் ஆகிருவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ட்ரஸ்ட் வச்சுட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். அதை தாண்டி அவங்ககிட்ட பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதில் தான் வந்து போர்ட்ஃபோலியோ பில்டிங் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னெல்லாம் பேசிக்காக ஒரு ஜாபுக்கு தேவைப்படுமோ எல்லாமே அங்கே தான் வந்து டெக்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க.
ஸோ அதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பட் அதை மட்டுமே நம்பி நீங்கள் போகாதீங்க. அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் இப்போ நான் ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்ட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி, ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.